அவன் நான் சொன்னதெல்லாம் வச்சுக்கா. உன் பிள்ளை என்னடா சொல்கிறா? உள் மனதோட ஆள் மனதோட அவள் சந்திக்கலை, அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை. அதுக்கு என்ன காரணம்? நான் முதல்ல படித்துல பாட்டு தான் காரணம். காதல் ஓவியம் கலைந்த மாளிகை கால் வந்துட்டுவான். காதலே பார்க்காங்க பாரு, பாட்டை முழுசா பாடுதாரா இல்லையான்னு பார்ப்போம். எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது. என்ன கம்பல்சரி பண்ணாத. ரொம்ப எனக்கு கல்யாணம் டார்ச்சர் பண்ணா நான் ஏதாவது பண்ணிக்கிடுவேன். அதனால் நஞ்சை தும்பணும் நாண்டுக்கிட்டு போகிறான் தெரியாது. நான் சொல்கிறது வர பொறுமையாயிரு. எனக்கு கல்யாணத்தை பற்றி தெரியும். நீ என்ன ரொம்ப என்னை இடிச்சுக்கிட்டு வர? கேட்டாடா கேட்கலையா? கால் வந்துட்டு வா. எங்கிருந்து நஞ்சு வந்தது, அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினமாடுகின்ற நாடகம் இது. எவ்வளோ பொருத்தமாக இருக்கு. கண்ணை மூடுறா. நல்ல இந்தா என் 2 பெருவரலையும் பிடிச்சிக்கா. இந்தாப்பா, உன் பிள்ளை மனசு மாறும், கல்யாணத்துக்கு சம்மதிக்கும், வெற்றிகரமாக நடக்கும். இந்தா சந்தோஷமா இரு மகனே. போ, கொண்டு போய் வீட்டில் வச்சு கும்பிடு. ஓடு. அடுத்த வார்த்தை அது அடுத்து. முதல்ல இதை கொண்டு போ. முதல்ல மனதை சரியாக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கேன். ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பக்தர் வாங்க. கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கருப்பசாமி, நான் வச்சிருக்கிற சின்ன இடம் சம்மந்தமாக வாக்குவாதமும் பிரச்சனையும் நடக்க அதுக்கு குழப்பம் தீரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? இடம் சம்மந்தமாக குழப்பம் உடையது யாரு? இடம் சம்மந்தமாக என்ன இடம் புரியல. கால் வந்துட்டு வரலாம். என்ன ஆசிரமம் ஐயா? பாபாஜி. உட்கார். டைம் டைம் டைம். இந்த கடன்கள் சட்டப்பூர்வமான கடன்களா? அந்த சட்டப்பூர்வமான கடத்தை அடைக்க முடியாத சூழ்நிலைகள் இப்போ 1.5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னால் நம்ம ஆசிரமத்துக்கு வந்து கொண்டிருந்த பக்தர்களின் எண்ணிக்கை இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருக்கிறது அல்லவா? வழி நடத்துவதற்கு ஸ்தானப்பலத்தோடு நீ இருந்தாலும் ஞானத்தை கற்பிக்கின்ற ஒரு குரு முறையாக இன்னும் கிடைக்கவில்லையே. யாரது? கிரியாசக்தியை பற்றி பேசக்கூடியவர் உங்கள் ஆசிரமத்துக்கு நேராக வருகிறாரா? அவர் சரீரத்தோடு இருக்காரா, மறைந்திருக்கிறாரா? எப்படி அவரை போய் நீங்கள் அணுகினீர்கள்? அமெரிக்க தேசத்தில் முதல் குண்டலினி தேசத்தை உருவாக்கியது அவர்தானே. கால் ஒன்று சொல்லலாம். ஆமாம், உண்மை தானே. இந்தியாவை சார்ந்த மகாஞானிகள் யோக நிலைகளை பற்றி சொன்னதுக்கும் பாபாஜி அவர்கள் கிரியாசக்தியை பற்றி சொன்னதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. பாபாஜி அவர்களுடைய கிரியாசக்தி உணர்வுகளையும் மனதையும் மன அடக்கத்தையும் ஒவ்வொரு ஆதாரத்தின் தன்மைகளையும் பற்றி விளக்கம் அதிகம் கூறுவார். இந்தியாவில் தோன்றிய யோகியர்கள் உண்மையான அனுபவத்தின் மூலமாக குண்டலினி என்னும் பர்வதத்தின் ஆதி சக்தியை எழுப்பி பிரபஞ்சத்திற்கக்கூடிய அப்பாற்பட்ட சக்தியை தனக்குள்ளே கொண்டு வந்து அதை ஞான மார்க்கமாக 3 யோக சித்துக்களை கொண்டு வந்தவர்கள் அவர்கள். இப்போ பாபாஜியினுடைய யோகம் மிக புனிதமானது தான். பாபாஜியினுடைய யோகமும் மானசீக கிரியாசக்தியும் என்னும் ஒரு அற்புதமான படைப்பை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்பொழுது
உண்மையா இல்லையா? இந்த கிரியாசக்திக்காக பாடுபட்ட பக்தர்களுடைய எண்ணிக்கை பல, அடைந்தோர்களோ சில. ஆனால் முழுமையாக அடையாமல் தன்னை தம்பட்டமாட்டி கொண்டவர்கள் பல பேர்கள். ஆகையினால் அந்த கிரியாசக்தி யோகம் விளங்கக்கூடிய காலம் வருகிறது. இந்த கடன் தீர்வதற்கு 6 மாத காலங்களில் ஒரு அபரிதமான வருமானம் வரும். அந்த வருமானத்தை வைத்து இந்த கடனை தீர்த்து ஆசிரமத்தை நிலைநாட்டி தருகிறேன். வேற என்ன வேண்டும்? காலம் வரலாம். வெற்றி வேல் அது வீரவேல் வரலாம். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. தேரு அலங்காரமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், வேலைப்பாடு நிறைந்ததாக இருக்கும். சிற்ப சிலைகளின் அற்புதங்களோ அப்படி பார்க்க கண்களெல்லாம் மயங்கும். அப்படிப்பட்ட தேரை உருட்டக்கூடிய சக்தி வாய்ந்தது எதென்றால் சாதாரணமாக ஒரு அச்சாணி மட்டும்தான். அச்சாணி சிறியதுதான் என்று அதை தூரே எறிந்துவிட்டால் தேர் நிலைக்குமா? நிலைக்காது. ஆகையினால் உருவத்தை கண்டு எடை போடக்கூடாது என்பதை ஞானியர்கள் நமக்கு முன்கூட்டியே நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. உன்னுடைய உருவத்தை பார்த்து உன்னுடைய ஆன்மாவை நான் பார்க்க போகிறேன், நீ கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். மூலாதாரத்திலிருந்து முதுகெலும்பு வழியாக ஆக்ஞா பர்வதத்து வரை ஒரு உணர்வு உன்னை தொடுகிறது. உண்மையா? அதுதான் குண்டலினியா அல்லது வெறும் உணர்வுகளா? இது மனசா என்னென்று எனக்கு தெரியவில்லையே என்ற ஒரு பேதம் உன் ஆழ் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கால் ஒன்றலாம். வரலாம்ப்பா. சகசிராரத்தை தொட வேண்டும் என்று நினைப்பதை விட சகசிராரத்தை தொட்டுவிட்டால் உணர்வலைகள் கூடி ஆயிரக்கணக்கான நரம்பியலில் போய் அப்படி நின்று விட்டால் சகசிராரத்தை தணிக்க முடியாது. அப்படி தணிக்க வேண்டும் என்றால் ஒரு குரு தன் அருகில் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்வத குண்டலி என்னும் சக்தியை சகசிராரத்துக்கு கொண்டு போக வேண்டும். இல்லை என்றால் கொண்டு போகக்கூடாது. ஆக்ஞா பர்வதத்தில் அதிகம் வைக்க நெற்றிக்கண் என்னும் ஒரு ஆற்றல் உள்மனதோடு திறந்து சிதாகாசம் என்னும் அற்புதமான வெண்திரையை தொட்டு என்ன காசம்? சிதாகாசம் என்னும் அற்புத வெண்திரையை தொட்டு முதுகெலும்பு சைலம் புளோயம் போன்ற 2 நரம்பியல்களுக்கு இடையே குண்டலினி பர்வதத்தை அந்த பார்வை சக்தி தொட்டுவிட்டால் மூலாதாரத்துக்கும் ஆக்ஞாவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு நெற்றிக்கண் திறந்து ஓரிடத்திலிருந்து இந்த உலகத்தை காக்கும் சக்தியை மனிதன் பெற்றுவிடுவான் என்பது மட்டும்தான் ஞானத்தின் விளக்கம். அந்த விளக்கத்தை அடைகின்ற காலம் உனக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறதப்பா. தியானத்தை கூட்டு, தவத்தை பெருக்கு, தர்மத்தை நிலைநாட்டு. உன் பக்கம் என்றும் அந்த ஞானம் கிடைக்கும் மகனே. காலில் வந்துட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா என்னையும் குருவாக நினைத்துக்கொள். உன் எண்ணங்கள் நிறைவேறும், உன்னுடைய மனம் காக்கப்படும், உன் உணர்வுகள் பேணப்படும், உன்னுடைய தியானத்துக்கு பலன் உண்டு. இப்போதைக்கு உனக்கு தேவையும் பொருளாதாரம் உண்டு. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இந்த பூலோகம் இல்லை. அருள் வேண்டும், பொருள் வேண்டும், கலிகொத்தின் விந்தையின் தத்துவம் கிடைக்குமப்பா உனக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு அடுத்து மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? வானே, நல்லா இருக்கியா? உனக்கு இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கு இல்லையா? கால் ஒன்று வரலாம். ஞானத்துக்குள்ள எத்தனை விஷயம் இருக்கு பார்த்தீர்களா? அண்ணா, பசுமாடு எதுவும் இருக்கா? இருந்ததா? அதெல்லாம் ஏன் இல்லை? இப்போ உங்களால் பார்க்க முடியலை. இப்போ பையனுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் கண்ண முடிக்கா.
விவசாய இடத்தினுடைய டாக்குமெண்ட் எல்லாம் உன் கையில் இருக்கா? இந்தா, கடன் படாமல் உன்னைய காப்பாற்றுறேன், விவசாயத்தை பெருக்கி தாரேன், தை மாதத்தில் பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி தாரேன், உனக்கு தெய்வ பக்தியும் சக்தியும் கிடைக்கும், நல்லா இருப்பா, வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு வழி கிடைக்குமான்னு கேட்டு வந்திருக்கான். யாரப்பா? வாடா தம்பி. சிவாய நமவோம் சிவாய நமவோம். கால் வந்துட்டு வா மகனே. எந்த ஊர்? சாத்தூரா? எந்த ஊர்? எனக்கு காது கேட்கும். மீண்டும் மீண்டும் புரிவதற்காகத்தான் இதை கேட்கிறேன். கால் வந்துட்டு வாங்க. டக்குன்னு செவிடங்கிட்ட பேசுகிற மாதிரி டாம்னு அடிக்கான். மனித இயல்புடா, எல்லாமே ஏற்றுக்கொள்ளணுப்பா உலகத்தில். ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. அப்பா அம்மா எங்கப்பா இருக்காங்க? பக்கத்தில் வாங்க. என்ன தொழில் ஆரம்பிக்க போறேன்? நீ என்ன ஆரம்பிக்க போற? இடையில உடல்நிலைகள் யாருக்கு சரியில்லாமல் போச்சு? என்ன நடந்துச்சு? இடுப்பு அடிக்கடி வலிக்குது. சிவபெருமான் கோயில் எங்கடா இருக்கு? கரூரில் இருக்கக்கூடிய பசுபதி ஈஸ்வரரை கும்பிட்டுருக்கேடா. ஒரு முறை நீ போய் தரிசனம் பண்ணணும் மகனே, சாதாரணம் நினைக்காதே. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா உனக்கு? சில சமயத்தில் இரவில் நீ தியானம் இருக்க வேண்டும் என்று முயற்சிப்பாய். அந்த தியானத்தின் பொழுது தொப்புள் வரை உன்னுடைய கவனம் செல்லும். அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு தெரியறதுக்கு வழி கிடைக்காம மாட்டிக்கிட்டு முழிக்கிறாய். அதனால் உனக்கும் ஞானமும் உண்டு, தொழில் விருத்தியும் உண்டு. இந்த உடல்நிலைகளை சரியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. உனக்கு என்ன வேண்டும்? அதே தொழில் தானா? வாடா. உன் பேர் என்ன? எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து மனசை அடக்க நினைப்பாய், ஆனால் உன் மனமோ அலைப்பாயும். புதுமையாக ஒரு பாதத்தின் சுழியிலே விழுந்து ஒரு பெண்ணால் உன் உள்ளம் பாதிக்கப்படக்கூடிய விதியை உடையவன் நீ. ஆகையினால் உன் உள்ளத்தை திருத்த வேண்டும். அதிலே பாதிப்பு வந்த பிறகு உன் உள்ளத்தில் ஒரு உறுதி தோன்றும். அதற்கு பின்பு ஒரு தெய்வத்தின் ஞானமும் உனக்கு தோன்றும். கால் வந்துட்டு வரலாம். பட்டினிக்கு தீனி, அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி. எல்லா எண்ணங்களையும் சந்தோஷம்னு அடைந்து தேடி தேடி போய் எல்லாமே மோசம் என்பு உள்ளமெல்லாம் கெட்ட பிறகுதான்டா ஞானமே கிடைக்கும். உண்மையா? ஆகையினால் உனக்கு ஞானத்தை பெறக்கூடிய காலம் இருக்கிறது. பொறுமை வேண்டும். முதல்ல பொருளை தேடுவோம், அடுத்து அருளை தேடுவோம். இப்பொழுது நெஞ்சில் இருக்கும் இருளை ஓட்டுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அவர்களை காத்து புனிதமாக ஒரு வீட்டையும் அமைத்து புனித வாழ்வை பெறுவோம். நடந்துடும். கால் வந்துட்டு வா. எஸ். இன்னைக்கு ஞானத்தை பற்றி பேசக்கூடிய இவ்வளோ நேரங்கள் ஓடி இருக்கு. ஓம். என்னப்பா வேணும்? அதை ஓப்பனாக சொல்லி முடிச்சு தரேன். நான் தெரியும் கூட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு கட்டளை. நீ கேட்கும் வாக்குக்கு விலை கொடுக்கணும், அதான் விஷயம். சட்டத்துக்கு புறம்பான கேட்கும் பணம் கிடைக்கும். போ, வெற்றி உண்டு. நான் சொன்னால் சட்டப்படி மாட்டிக்கிட வேண்டாம், அதான் உன்னையே சொல்ல வச்சேன். போயிட்டு வா, நல்லா இருக்கும். ஒருத்தன் ரொம்ப சோமலாக இருந்திருக்கான், புரியுதா? சோமலாக இருக்கவனுக்கு பையங்கள்லாம் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அப்பா அப்பா அப்பான்னு தேடி இருக்காங்க. அவர் நினைஞ்சாருன்னா மூ மூ அப்படின்னு இருக்காரு. அப்போ எல்லோரும் நினச்சிருக்கான் முருகான்னு சொல்ல போகிறாரு போருக்க அப்படி நினச்சிக்கிட்டு பக்கத்துலேயே நின்றுருக்காங்க. கடைசியில் சொல்லிருக்கா முருக முருக ஒரு தோசை வாங்கி தாடான்னு. அதை மாதிரி விடிய விடிய ஞானத்தை கேட்டு கடைசியில் காசே தான்
கடவுளப்பா அப்படிங்க அவன். அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? அம்மா எந்த ஊருமா? வாமா. கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. அடுத்த பையத்தில் நாகர்கோயில், கன்னியாகுமரி. வேற என்னமா வேணும் உனக்கு? கட்டி கொடுத்தாச்சா பிள்ளைய? பக்கத்தில் வா மகளே. கட்டி கொடுத்தாச்சா இல்லையா? கட்டி கொடுத்து புள்ள இருக்கு. கண்ணை முடிக்காமா கால் ஒழுட்டு வா. கைக்கு கை மாறும் பணமே. உன் புருஷனை திரும்பி வாங்கிட்டு வந்து ஒப்படைச்சா போதுமா? கால் ஒழுட்டு போ. உட்கார். இந்த பெருவரில் பிடிச்சிக்கா. கருப்பசாமின்னு உள்ளத்துக்குள்ள நினச்சிக்காம்மா. கண்ணை முடிக்காமா. இந்தா வருவான், உன்னுடன் இருப்பான், செலவுக்கு பணம் தருவான். கிடைச்சாச்சு போ. கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? 3 பொம்பளை பிள்ளை இருக்கு எனக்கு. என்ன எந்த ஒரு 3 பொம்பளை பிள்ளை இருக்கா? அடுத்த ஆம்பளை பையன் இருக்கானா? வா. நாதர் மூடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தலையமர்ந்தேன் அவனவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. உன் பிள்ளைகளை போய் பார்த்தேன். சர்ப்பம் சம்பந்தமான தோஷங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கு. கல்வியில் தடை, கல்யாணத்தில் பிரச்சனை, கடன்கள் சம்பந்தமான குறைபாடு, மனைவியினுடைய ஒரு கால் வலி, வீக்கம், விரல் வலி, இவைகளெல்லாம் இருக்கு வீட்டுக்குள்ள. இதையெல்லாம் சரியாக்க வேண்டும். அற்புதமான சிவன் கோயில் எங்கே அப்பா இருக்கிறது? பக்கத்திலே இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். ஊர் கொடுத்த பால் குடித்து உடல் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய். வஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சனை செய்தாய், பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நன்றி கொடுத்தாய். அதனால 3 திங்கட்கிழமை வீட்டில் சிவனை நினைத்து தீபங்கள் ஏற்றி வெற்றியை அடைய வேண்டும். அதே மாதிரி 7 முறை என் சன்னிதானத்திற்கு நீ வர வேண்டும். 7 முறை சன்னிதானத்திற்கு வந்து என் ஆசையை பெற்ற பின்பு ஒரு மகளுக்கு வாழ்க்கை அமையும், உனக்கு தொழில் கூடும், கடன்கள் தீரும். கால் ஒன்று வரலாம். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, இந்த பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. இந்த அப்பா எல்லாமே வெற்றியாக நடக்கும். சக்திதார முக்திதார சந்தோஷமா இருப்பான். அடுத்தும் பொம்பளை பிள்ளை. டங் டிங் 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 டொங் டொங் டங் டொங் டிங் டொங் டங் டொங் டங் டொங். வானே வா. 30 வருஷம் 34 வருடங்களுக்கு முன்னால் பரிதாபமாக உயிரிழந்தது யாரும் குடும்பத்தில் உண்டுமா?
அம்மா அப்பாவா? எப்படி இறந்தார்? எப்படி? கீழே விழுந்து உடல் பாதிக்கப்பட்டு மனவேதனையுடன் இறந்தார். காலில் விட்டு வரலாம். வரலாம். ஒரு வீடு ஒன்று நமக்கு உரிமை கிடைக்காமல் வேதனையில் இருக்க யார் வச்சிருக்கா? புரியல. இருக்கு, ஆனா உங்களுக்கு இல்லை. உங்கள் கைவிட்டு போய் மற்றவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்காமல் ஆகிவிட்டது. அதானே உண்மை? இது கிடைக்குமா? அதை விட்டுவிட சொல். இப்ப வேற என்ன வேண்டும் அப்பா? உன் பிள்ளை இல்லை, எல்லா பிள்ளைகளுக்கும் குறையில்லாமல் நடத்தி தாரேன். எசக்கியம்மா வராள எங்கடா இருக்கா? ஏண்டா அதை ஒழுங்கா கும்பிடலை? கோவப்பட்டு பேசுறியடா வாட்ட. ஏண்டா அப்படி பேசுனேன்? இந்தா வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். ஓடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. கர்மசாமி, என் குடும்பத்தில் எதை எடுத்தாலும் சிக்கனு முக்கரமா இருக்கு, நல்ல காரியங்கள் நடக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வழிவகுத்து தரணும். ஜெய் பகவதி, ஜெய் பகவதி, ஜெய் பகவதி. என்ன வேண்டும்? செய்வன கோளாறான சில குறைபாடுகள் நடந்திருக்கு. எல்லாமே மாறக்கூடிய காலம் வந்தாச்சு. உயர்ந்த உள்ளமும் தெளிந்த பிரார்த்தனையும் இருந்தால் எதையும் ஜெயிக்க முடியும். மனப்பக்குவம் தேவை. வார்த்தைகளை குறைக்க வேண்டும். நீங்கள் கால் வந்துட்டு வாங்கோ. வரலாம். பகவதி அம்மன் கோவில் எங்கே இருக்குப்பா? உங்கள் குடும்ப கோயில். நான் வரும்போதே என்ன சத்தம் கொடுத்தேன்? ஜெய் பகவதி, ஜெய் பகவதி. கண்ணை முடிப்பா, கண்ணை முடிக்கா. இந்தாப்பா, வீடு வளரும், கடன்கள் தீரும். கோவிலில் அமைப்புகளில் உன்னை குழப்பமாகி பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று சேரும், வெற்றி உண்டு. சென்று வா மகனே. காது கேட்காது, காது கேட்காது. இன்னும் அடுத்த உத்தரவில் தான் காது கேட்கும், இப்போ கேட்காது. கர்மசாமி, என் பிள்ளைய பிழைப்புக்காக, வாழ்வுக்காக. கஞ்சப்பிரபு ராஸ்கல். ஏய் குட்டியங்கள், வாப்பா. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. பையனுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? என்ன செய்யணும் உங்களுக்கு? மொத்தவங்களுக்கு பண்ணி வைக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லிட்டா எல்லாமே ஒழுங்காக நடக்கும். உன் பிள்ளை கல்யாணத்துக்கு மனதை சரியாக வைத்திருக்கிறாளா? அவா இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணம் நடத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் ஒரு நட்பு இருக்கிறது. அவளுடைய உள்ளத்தில் அந்த கோளாறு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்காகத்தான் நான் ஒரு பாட்டு பாடினேன். ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. இந்த எண்ணங்களை சீர்திருத்த முடியுமா என்பது சந்தேகம். அவள் இஷ்டத்துக்கு திருமணம் முடித்தால் உயர்ந்திருப்பாளா அப்படி என்று ஒரு உள்மன கேள்வி. ஆனால் அது இந்தியாவை சார்ந்த கணவனாக இருக்க வேண்டுமே.
இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு தொடர்புடையவனாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியும். உண்மையா இல்லையா? அப்படி ஒரு திருமணம் நடக்கும். அவள் வாழ்வு உயர்வாக இருக்கும். செல்வத்திலும் சிறப்பிலும் பணியிலும் உயர்ந்திருப்பாள். நீங்கள் ஏற்றுக்கொள்வதே நன்று. கால் ஒன்று வரலாம். வரலாம். சர்வ சக்தியும் வெற்றியும் பெற்று வாழ வச்சுட்டாரேன். நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போ. உங்கள் உடலுக்கும் உயிருக்கும் விளக்கம் கொடுக்கிறேன். ஆமாம், எல்லா மக்களும் அங்கே போய் உட்காருங்க.